எழுக எழுக இறை குலமே விரைக விரைக இறை பதமே எழுக விரைக விரைக இறை பதமே அழைக்கும் இறைவனை குரலினிலே ஆவியின் ஆலயமாகிடுவோம். இறைவனின் அரசை இறைவனின் இலங்கிட இன்றே புறப்படுவோம். இனி உண்மை அன்புடன் நீதி நெறிகளை உலகிலே மலரச் செய்வோம். இறைவனின் அரசை இகமதில் முழங்கிட இன்றே புறப்படுவோம். இனி உண்மை அன்புடன் நீதி நெறிகளை செய்வோம். ஏழை மக்களின் துயர் துடைப்போம். ஏங்கும் வாழ்விற்கு உயிர் கொடுப்போம். ஏழை மக்களின் துயர் துடைப்போம். ஏங்கும் வாழ்விற்கு உயிர் கொடுப்போம். எழுக எழுக இறை குலமே விரைக விரைக இறை பதமே எழுக எழுக இறை குலமே விரைக விரைக இறை பதமே அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயமாகிடுவோம். அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயமாகிடுவோம். ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய் ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய் அருளினில் நடைவோம். தெய்வம் அரங்கிக்கும் உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். அழுங்க செல்லிக்கும் உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். பின்னாடிக்கிறவங்களுக்கு காற்று வர ஆரம்பிச்சு உள்ளதா வீடியோ ஓடுதா? தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருளப்பட்ட செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று. கடவுளின் இல்லத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற யாவரையும் கடவுளுடைய அன்பு நிச்சயமாய் பற்றி எரிய செய்யும். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று உள்ளத்தில் ஆர்வம் கொண்டு ஆண்டவரை அன்பினால் பற்றி எரிய வைத்துக் கொண்டு அதற்காக முயற்சி எடுத்த நம்முடைய அன்பு பங்கு தந்தை, அதிலும் குறிப்பாக நம்முடைய ஊர் பெரியவர்கள், பங்கு பேரவையினர், இன்னும் அனைத்து குடும்பத்தினர், இந்த ஆலயம் இவ்வாறு புதுப்பிக்கப்படுவதற்கு முழுமுதற் காரணமாயிருந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பணிப்பீடத்தில் சூழ்ந்திருக்கிற அன்பு குருக்களோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து கடவுளுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். இவ்வாலயத்திற்கு அடியெடுத்து வைக்கிற யாரும் இது பொதுவாக
புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டார். புதியதாக கட்டப்பட்ட ஆலயம் என்றே சொல்லுவார். அந்த அளவுக்கு எழில்மிகு ஆலயமாக, சிற்றாலயமாக மிக அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக உழைப்பை முன்னெடுத்தவர்களும், ஒத்துழைத்தவர்களும், உதவி செய்தவர்களும், குடும்பங்களும் இறைவன் கண்முன்பாக விலையேற பெற்றவர்கள். கடவுளின் ஆலயத்திற்காக தங்களை முன்னிலைப்படுத்தி இவ்வாலயம் கடவுள் வாழும் எழில்மிகு ஆலயமாக இருப்பதற்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லி முன்வந்த அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்திய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை இவர்கள் அனைவரையும் நாம் கடவுளின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் வழியாய் நிச்சயமாய் இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிவார். இந்த அற்புதமான நிகழ்வில் நன்றி செலுத்த குழுமி இருக்கிற நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற புனித பலி நிறைவுள்ளதாகவும் இறைவனின் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவதாகவும் இருப்பதற்கு நாம் அனைவரும் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்றாடும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெருமாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் ஆயத்தமாய் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்து பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுக்கு கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. படைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது.
சேனைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் நிறைவா, பீடங்கள் உள்ள இடத்திலே கிடைத்தது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில் அங்கே துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில் அங்கே துணை அருமையாய் உள்ளது. உமது ஆலய முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உண்மையிலேயே மேலானது. பாவிகளின் கூடாரங்களில் தங்குவதை விட என் இறைவனது இல்லத்தின் வாயிலில் நிற்பதே மேலானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில் அங்கே துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில் அங்கே துணை அருமையாய் உள்ளது. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களில் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமை அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாகி இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயத்தை ரொம்ப அழகாக புதுப்பித்திருக்கிறோம். ஆரம்பத்திலே நம்முடைய முதன்மை குரு சொன்னது போல எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இந்த பணிகளை ஒருங்கிணைத்த நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய சௌரியப்பன், அப்புறம் நம்முடைய ஊர் வணிகக்காரர் மரிய லாரன்ஸ், அப்புறம் அதுக்கு மேல பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இந்த ஆலயத்தை புதுப்பிக்க முடிந்தது. எனவே எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கரங்களை தட்டி அவருக்கு ஊர் கொண்டருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். ஒரு அழகான ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? என்ன இல்லைங்களா? கடவுளுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை கட்டியது யார்? சாலமோன் அரசன். சாலமோன் அரசன் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த ஆலயத்தை பற்றி சொன்னதாக 1 அரசர்கள் 9வது அதிகாரத்திலே நம்ம 3வது வசனத்திலே படிக்கின்றோம். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்கிறார், நீ கட்டின இந்த கோவிலில் எனது பெயர் என்றென்று விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். 2வது, என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். எனவே ஆண்டவரை சொல்லுகிறார், இந்த ஆலயம் ஆண்டவருடைய பெயர் விளக்கும்படியாக ஒரு புனிதமான இடமாக இருக்கிறது. நம்முடைய ஆலயமும் ஒரு புனிதமான இடம்.
அதனால இது ஒரு புனிதமான இடமாக நாம் மதிக்க வேண்டும், கருத வேண்டும், அப்படி நடத்த வேண்டும். இரண்டாவது, இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்களும் இதயமும் இங்கே இருக்கிறது. இந்த மனித உறுப்புகளிலேயே ரொம்ப முக்கியமானது எது? கண்ணு. கண்ணு இல்லைன்னா ஒண்ணு பார்க்க முடியாது, இதயம் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவருடைய கண்களும் இதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இதயம், ஆண்டவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை தன்னுடைய இதயத்தில் சுமந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஒரு புனிதமான ஆலயம் நம்முடைய ஊருக்கு நடுவில் இருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது, பெருமையானதாக இருக்கு. எனவே இந்த ஆலயத்தினுடைய புனித தன்மையை காப்பாற்றுவோம். இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பது என்பது உணர்வோம். இந்த ஆலயத்தை நாடி வரும் பொழுது, நம்பிக்கையோடு வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டல்களை எல்லாம் கேட்டு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை நாம் கொண்டாடுவோம். அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுவது, நம்முடைய ஊர் திருவிழா பாதுகாவலியை கொண்டாட போகிறோம். நம்முடைய ஊருடைய பாதுகாவலி யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள், நாமெல்லாம் யாரு? அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். அன்னை மரியாளுக்கு பிடிக்காதது, கடவுளுக்கு பிடிக்காதது அன்னை மரியாளுக்கு பிடிக்காது. அன்னை மரியாளுக்கு பிடிக்காதது நமக்கும் பிடிக்க கூடாது. கடவுளுக்கு பிடிக்காது எதுவோ, கடவுள் எதை வெறுக்கிறாரோ அதை அன்னை மரியாளும் வெறுக்கிறார். அன்னை மரியாள் எதை வெறுக்கிறாரோ அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும். ஆனா இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாளுடைய பாடல் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு நாம் வாசிக்க கேட்டோம். ஆனா 3 வரிகள் அல்லது 3 வார்த்தைகள் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காது என்பதை அன்னை மரியா நமக்கு சொல்லுகின்றார். முதல் பிடிக்காதது, செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். யாரெல்லாம் செருக்கோடு இருக்கிறார்களோ, நான் என்ற அகந்தையில் இருக்கிறார்களோ, ஆணவத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை கடவுளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவர்களை கடவுள் என்ன செய்வார்? சிதறடிப்பார். செருக்கு சிதறடிக்கப்படும். நான் தான் பெரியவன் என்று யாரெல்லாம் நினைத்து தற்பெருமையோடு இருக்கிறார்களோ அது கடவுளுக்கு பிடிக்காது. அது அன்னை மரியாளுக்கு பிடிக்காது. அன்னை மரியாள் தற்பெருமையோடு இல்லை, செருக்கோடு இல்லை. ஒருவேளை சவுடூர்ல யார்கிட்டயா பார்த்து, உன்னுடைய வயிற்றில் இயேசு பிறக்க போகிறார் அப்படின்னு கபிரியல் சொன்ன சொல்லி இருந்தா ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லியிருந்தா உடனே என்ன செய்வீங்க? வாட்ஸ்அப் என்னன்னா சோசியல் மீடியா இருந்து எல்லாத்துலயும் போட்டுவோம். இப்படி மாதா காட்சி கொடுத்தாங்க, எனக்கு கடவுள் காட்சி கொடுத்தாங்க. அப்புறம் கோயில் துணியில உட்கார்ந்துக்கிட்டு ஊர் தெரிய பேசிக்கிட்டு இருப்போம். நான் கடவுளுடைய தாயாக போகிறேன் என்று ஒரு செருக்குடன் ஆணவத்துடன் இருக்கும். ஆனா அன்னை மரியா அப்படி இருந்தாங்களா? அன்னை மரியா கபிரியல் என்று சொன்ன வார்த்தைகள் என்னது? நான் அடிமை. அன்னை மரியாளுக்கு அந்த செருக்கு இல்லை, கடவுளுக்கு அந்த செருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவர்களை சிதறடிப்பார். எனவே நாமளும் என்ன செய்யணும்? சவுளூர் மக்கள் என்ன செய்யணும்? செருக்கு இல்லாமல் இருக்கும். நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் இருக்கிறதுனாலதான் வீட்டுல சண்டை வருது. சகைடு கேட்ட சொல்லுவோம், நான் தான் பெரியவன் இருக்கிறதுனாலதான் வீட்டுல என்ன நடக்குது? பிரச்சனை. நான் தான் பெரியவன், நான் சொல்றத எல்லாம் கேட்கணும்னு இருக்கிறதா ஊர்ல பிரச்சனை. அதனால இந்த நான் என்ன தூக்கி எறிந்து விட்டு செருக்குடன் சிந்திப்பவர்களை, செருக்கோடு இருப்பவர்களை கடவுள் சிதறடிப்பார். செருக்கு கடவுளுக்கு பிடிக்காது. இரண்டாவது, வலியோரை அரியணை என்று அகற்றி விடுவார். இந்த வலியோர் என்பது எதை குறிப்பிடுகிறது? நம்முடைய உடம்பு பலத்தை குறிப்பிடுதுதான்.
இந்த வலியோர் என்பது எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எனக்கு படைபலம் இருக்கிறது, அதனால தான் நான் பெரிய சப்போர்ட் இருக்குது, எங்களுடைய குடும்பம் தான் நம்ம பெருசு என்று இந்த வலிமையை பாராட்டுகிறதை கடவுள் விரும்புவதில்லை, அதை மரியாமல் விரும்புவதில்லை. எனவே கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று செருக்கு. இரண்டாவது, எனக்கு எல்லா வலிமை இருக்கிறது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று ஆணவத்தோடு பேசுவது, அப்படி இருப்பது கடவுளுக்கு பிடிக்காது. ஏனென்றால் கடவுளுக்கு பிடிக்காது, மரியாதைக்கு பிடிக்காது. மரியாதை தான் செருக்கோட, அந்த ஆணவத்தோட, அந்த வலிமையோடு இருக்கவில்லை. ஆண்டவர் தான் நம்முடைய வலிமையாக இருக்கிறார். புனித பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்லுவார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனை துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. நமது வலிமை என்பது ஆண்டவராக இருக்க வேண்டும். நமது வலிமை என்பது நம்மிடம் இருக்கிற சப்போர்ட், ஆட்கள், அதெல்லாம் பவர், அதிகாரம், இதெல்லாம் நம்முடைய வலிமை கிடையாது. வலிமை என்பது கடவுளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கடவுளுக்கு பிடிக்காத செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார் அப்படின்றார். அப்ப முதல் கடவுளுக்கு பிடிக்காத சொன்னது செருக்கு, இரண்டாவது வலிமை, மூன்றாவது செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். அப்ப பணக்காரங்கெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது என்பது அர்த்தம் இல்லை. பணம் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் எல்லாருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் வேணும், பணத்தை சேர்த்து வைங்க. ஆனால் நம்மிடம் இருக்கிற செல்வத்தை நம்மை சுற்றி வாழுகிற தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? இருக்கியா? நமக்கே எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் டெபாசிட் பண்ணி வீட்லயே வச்சிருக்கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கீங்க, எல்லாருமே கொண்டாடு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்க பசங்களுக்கு துணி எடுத்தியா? துணி எடுக்கணும். அந்த துணி கடையில போய் உங்க பசங்களுக்கு துணி எது அழகா இருக்குன்னு துணி அழகா இருக்குன்னு பார்க்க போனா, அப்போ ஏதாவது உனக்கு வந்து உண்மையாலுமே கடவுளுடைய பிள்ளையாக ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். நம்ம பசங்களுக்கு இப்படி துணி எடுக்கிறோமா? எத்தனை பேர் நம்மை சுற்றி ஏழைகள் துணி இல்லாம இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது இந்த கிறிஸ்துமஸ் செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசித்திருந்தா ஆண்டவருக்கு அது பிடிக்கும். ஆண்டவரை கந்தையில் பிறந்தார். எனவே செல்வரை செல்வர் என்று ஆண்டவர் சொல்வது யாரு தெரியுமா? எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிற செல்வரை தான் ஆண்டவர் வெறுங்கையரா அனுப்ப போகிறார். அதான் பைபிள்ல இயேசுநாதர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். இந்த முட்டாள் பணக்காரன் என்ன செய்கிறார்? எல்லாம் படைத்தது நான் எடுத்து பெரிதான் கருதிகளை கட்டுவேன், எனக்கு சேர்த்து வைப்பேன், பல ஆண்டுகளுக்கு தேவையானது எனக்கு பெருக்கிறது, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனா என்ன நடந்துச்சு? அடுத்த நாளே காலி. அப்படிப்பட்ட யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்காத அந்த செல்வரை தான் கடவுள் வெறுக்கிறார். அதைத்தான் மரியாதை சுட்டி காட்டுகிறார். இந்த மூன்று பண்புகளை, கடவுள் வெறுக்கின்ற பண்புகளை கைவிட்டு விட்டு நாம் கடவுளை பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் உண்மையாகவே நாம் யாராக இருக்க போகிறோம்? மாரிய மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம். நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவு பேப்பர் படிக்கிறேன். பேப்பர் படிக்கும் பொழுது அது மே மாசம் 25ஆம் தேதி போட்டது. ஆனா சவுளூரில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பங்கு தந்தை எல்லா ஏற்பாடும் வழக்கம் போல இருந்தது. பேப்பர் 25ல வரும். நடைபெற்றதுதான் திருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் பேப்பர்ல செய்தி வருது சவுளர் பத்தி. அமைதியாக, சண்டை இல்லாம, சச்சரவு இல்லாமல், பக்தியோடு திருநாள் கொண்டாடினாங்க அப்படின்னு பேப்பர்ல வந்து கனவுல பேப்பர்ல பார்த்த உடனே படிச்சு திருப்பி படிச்சு முடிச்சு பார்த்தா கனவா போயிடுச்சு. எனவே நாம் கொண்டாடுகிற இந்த கொடியேற்றி வைத்து ஆரம்பித்திருக்கிற இந்த திருவிழா ஒரு மகிழ்ச்சியான திருவிழாவாக, உண்மையாகவே மாதாவுடைய பிள்ளைகள் கொண்டாடுகிற ஒரு திருவிழாவாக, நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்கு நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த அன்னை வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டோம் என்ற ஒற்றுமையை பறைசாற்றுகிற விழாவாக, கடவுளுடைய புகழ்ச்சியை மாற்றி எடுத்துரைக்கிற ஒரு விழாவாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.
அன்பார்ந்தவர்களே, திருப்பலிக்கு மையமாக பலிபீடம் அமைகின்றது. அது கிறிஸ்துவை நினைவுபடுத்துகின்றது. நம்மை மீட்க தன்னையே பலியாக்கிய கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறை உண்மைகளை ஒவ்வொரு பலியிலும் நாம் நினைவு கூறுகின்றோம். வழிபாட்டின் மையமாகவும் புனித இடமாகவும் பீடம் அமைகிறது. இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், கிறிஸ்துவின் பலியை அருட்சாதன வகையில் ஒப்பு கொடுக்கவும் கட்டி எழுப்பப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட இந்த பீடத்தை நமது பங்கு தந்தை அவர்கள் இத்திருப்பீடம் திருச்சிலுவையின் ஒற்றுமை, இறை மக்களிடையே நிலவும் சகோதர அன்பு ஆகியவைகள் ஊற்றெடுக்கும் இடமாகவும் நாம் இருக்க ஜெபிப்போம். நிற்போம். பிரியமானவர்களே, ஆலயத்தின் நடுநாயகமாக இருப்பது இந்த பலிபீடம். இந்த பலிபீடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கிற இந்த பலிபீடம் நமக்கு சக்தியை தர வேண்டும், அருளை தர வேண்டும். திருப்பலி பீடம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவேதான் குருவானவர் ஒவ்வொரு திருப்பலி முன்பும் திருப்பலிக்கு பின்பும் இந்த பலிபீடத்தை முத்தமிடுகிறார். எனவே இந்த பலிபீடம் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆன்ம உணவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் கண்களை மூடி மனங்களை ஒருமுகப்படுத்தி மன்றாடுங்கள். இறைவா, உமது திரு அவையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகள் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குதான் திருக்கூட்டமுமை பக்தி ஆர்வத்துடன் வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினையை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டமடைகின்றது. இக்கட்டிடம் திரு அவையின் மறைபொருளை குறிப்பாக உணர்த்துகின்றது. திரு அவையை கிறிஸ்து பெருமான் தம் இரத்தத்தால் புனிதப்படுத்தி மகிமை மிகுந்த தமது மணமகளாக விளங்க செய்தார். இவ்வாறு அது நிறைவான நம்பிக்கையால் கன்னியாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பேருடையராகவும் திகழ்கின்றது. பரிசுத்த திரு அவையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த திராட்சை கொடி. இக்கொடிதான் தன் கிளைகளை உலகமெங்கும் பரப்பி நிறைகின்றது. தனது தண்டுடன் இணைந்த பதியங்களை தாங்கிக் கொண்டு வெண்ணுலகை நோக்கி எழுகின்றது. பேறு பெற்ற அந்த திரு அவை மக்களிடையே குடிகொள்ளும் இறைவனின் இல்லமாகும். உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட புனித கோயிலாகும். அது கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் அப்போஸ்தலரை அடிக்கல்லாகவும் கொண்டுள்ளது. மாண்பு மிகுந்த அந்த திரு அவை எல்லோருக்கும் தெளிவாக விளங்கிட மலை மேல் கட்டப்பட்ட நகரம். அதிலேதான் செம்மறியின் அணையா விளக்கு ஒளிர்கின்றது. புனிதரின் நன்றி பா எதிரொலிக்கின்றது. ஆகவே இறைவா, உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இக்கோயிலையும் இப்பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதப்படுத்தும். இதனால் இக்கோயில் எக்காலத்திற்கும் புனித தலமாவதாக. இப்பலிபீடம் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாய் என்றும் இருப்பதாக. இறைவா, இறை அருட்பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரமதந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாழ்வு பெற்று புது பிறப்படைவார்களாக. இங்கே இறை மக்கள் இவ்வழிப்பிடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுளவாலும் ஓட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மன்னகத்தின் மீட்புக்காக இடைவிடாத மன்றாட்டு இவ்வழிப்பிடத்தில் இருந்து திருமுன் எழுவனவாக. இங்கே
எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை வாழ்வடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடும் வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்றும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திருவார்களாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிற்கு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை பேழை மந்தரிப்பு. நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் மையமும் ஆகும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் இவ்வாலயத்தில் நற்கருணையில் தரிசனமாக இருக்கிறார். அத்தகைய புனிதமிக்க ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை வைத்திருக்கும் நற்கருணை பேழை இப்போது புனிதப்படுத்தப்படுகிறது. மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாய் வைத்து காப்பாற்றுவதற்காகவும் இதோ இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆசிரியரின் மன்றாட்டு நம் தேவைகளுக்காகவும் குறிப்பாக இந்த ஆலய அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்காகவும் நாம் நம்முடைய கருத்துக்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவையின் தலைவர்களும் தங்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கு என்றும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சீடர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதிலும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் இறைவா, எம் சவுலூர் மக்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் ஆகியவை தந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உனக்கு ஏற்ற மக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் எம் இறைவா, தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் போர் சூழல்களால் அவதியுறும் எம் தேசத்தையும் பிற நாடுகளையும் நீர் அமைதியின் பாதைக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை உணர்ந்தவர்களாய் எங்கள் குடும்பத்திலும் அதன் பின்னர் சமுதாயத்திலும் வாழ்கிற பங்கிலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வரம் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் தேவைகளில் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தும் நல்ல கடவுளே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் திருவடிகளில் சமர்ப்பித்த அனைத்து வேண்டுதல்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்தருளும். அன்னையின் வழியாக எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரம தந்தையே.
அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான தெய்வீக மாலை திருப்படி தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்த நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த பரிசுத்தமான நாளில் இந்த திரு நிகழ்வுக்காக ஒன்று கூடி வந்திருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். இந்த அழைக்கலாண்மை ஆலயம் பொலிவுடன் புதுப்பிக்கப்பெற உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். பொருள் உதவி கொடுத்த உபகாரிகள், இன்னுமாய் உடல் உதவி கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் நீர் அருளையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும். கடகத்தூர் பங்கையும் இந்த சகலூர் இறை மக்களையும் மது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடைக்கல் அன்னையின் பெருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் அந்த அன்னையின் பரிந்துரையையும் பராமரிப்பையும் அவரது ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. மேலும் வீழ்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுகவனியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுக்கு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
மன்னிப்போரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற இயேசு கிறிஸ்து. நம்மை கண்களால் பார்க்கிறவரும் இதயத்தால் அன்பு செய்கிறவரும் அன்னையின் வழியாய் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவருமாய் ஆண்டவர். அன்பு விருந்திற்கின்ற அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
பாசனரமில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இணைந்தேற்றவே நெஞ்சு நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா இதயத்தில் வந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடவுளுடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அருளும் வல்லமையும் தருகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த திவ்ய நற்கருணையிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து நம்மோடு வாசம் செய்ய போகிறார். எனவே முதல் முறையாக இந்த திவ்ய நற்கருணை புதிதாக இந்த திவ்ய நற்கருணை பேரையில் வைப்பதற்கு முன்பாக அனைவரும் முழந்தால் படிவிடுவோம். இந்த திவ்ய நற்கருணையை ஆராதிப்போம். பிறகு அந்த திவ்ய நற்கருணை புதியதான இந்த நற்கருணை பேரையில் வைக்கப்படும். மாண்புயிரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இறுதி ஆசிற்கான விருப்பம் நிற்போம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அருள் பொழியும் அற்புத அடைக்கல அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் அமர்வோம். வந்திருக்கிற குருக்களையும் மற்ற விருந்தினர்களையும் கௌரவிக்கவும் நன்றி சொல்லவும் இப்பொழுது குரு பெற்றோர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊரின் சார்பாக ஊரின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நமது ஊரின் சார்பாக மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களுக்கு ஆயர் இல்லாத காரணத்தினால் அவருக்கு சந்தித்து வழங்கி மகிழ்கிறோம். ஊர் பெரியவர்கள் வந்து அதை வழங்குவார்கள். முன்னாள் என்னால் மறை மாவட்டத்தின் முதன்மை குருக்கள் பெற்றுக்கொள்ளவும். நன்றி. அடுத்தபடியாக வந்திருக்கின்ற அருட்தந்தர்களை வரவேற்கிறோம். தூய அடைக்கல அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் புனிதப்படுத்தும் விழாவிற்கு வரவேற்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மறை மாவட்டத்தின் முக்கிய 3 அருட்தந்தையர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மறை மாவட்டத்தின் முன்னாள் இந்நாள் முதன்மை குருக்களும் அவரோடு இணைந்து மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தையும் இங்கே இருக்கிறார். அவர்கள் இந்த ஆலயம் புதுப்பிப்பதற்கு உற்சாகமும் ஆலோசனை வழங்கியவர்கள். ஆகவே அவர்களை கைகள் தட்டி நமது நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக நமது ஆலயத்தை கட்டி எழுப்பிய முன்னாள் தந்தை அருள்சாமி அவர்களுக்கும் 47 ஆண்டுகள் கழித்து நாங்கள் அதை புதுப்பித்திருக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக நமது முன்னாள் பங்கு தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கும்
அவரோடு இணைந்து அருட்தந்தை ஜெகராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள டான் போஸ்கோ நிறுவனத்தின் 3 அருட்தந்தையர்கள் அடிக்கடி நமது ஊருக்கு வந்திருந்து ஆன்மீக பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக என்று வரவேற்று பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை அவர்களையும் இங்க இருக்கின்ற அருள் சகோதரிகள், நன்கொடையாளர்கள், ஊர் பெரியவர்கள், ஊர் மக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக என்று வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக என்று வரவேற்று எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அன்னை தெரசா சிஸ்டர் அவர்களுக்கு கொண்டாடை அணிவித்து மகிழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறதே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருநாளுக்கு, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய கூடுதல் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர் பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திரு அலெக்ஸ் அவர்களே முன்னாடியும் உங்களுக்கு சால்வை அணிவித்து நாம் மரியாதை செய்கிறோம். கைத்தறி மக்கள் எல்லாரும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக இந்த ஆலயம் புதுப்பிப்பதற்காக சிறு தொகைதான் ஒதுக்கப்பட்டது. மேல்குறை மட்டும்தான் மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதன் பின்னர் எவ்வாறு நிதி ஆதாரங்களை பெற்றோம் என்பதை திரு சகாயராஜ் ஆசிரியர் அவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் மரியதியும் சொன்னது போல இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. சாதாரணமாக மேற்கூரை ஒழுகிறது, அந்த ஒரு ஓடை மட்டும் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட காரணமாக இருந்தவர்கள் அருள் தந்தையர்கள். இந்த அருள் தந்தையர்களுடைய பொருளுதவி, பண உதவி, அவர்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான் எங்களை இந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை அழகுபடுத்த முடிந்தது. அத்தோடு இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு என்று தனியாக வரி வசூலிக்க கூடாது என்பதை தீர்மானமாக நாங்கள் முடிவெடுத்தோம். யாரையும் கட்டாயப்படுத்தி வரி வசூலிக்க கூடாது. அவரவர்களுக்கு இயன்ற தொகை முடிந்ததை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த குழுவில் தீர்மானம் செய்யப்பட்டது. அதன்படியே இதுவரையும் யாரிடமும் இதற்காக வரி வசூலிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட தானாக முன்வந்து நன்கொடையாக அநேகம் பேர் நன்கொடை அளித்து இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட உதவி செய்தார்கள். அவர்களுடைய இந்த நேரத்தில் அவர்களை நினைவு கூறும் விதமாக அவருடைய பெயர்களை வாசிப்பது சால பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் திரு ஆரோக்கியதாஸ் செல்வராஜ் அவர்கள் ரூபாய் 5000, சேவியர் செல்வநாதன் அருட்செல்வி குடும்பம் அவர்கள் 5000, திரு சக்கரையா சந்தோணி அம்மாள் குடும்பம் சார்பாக ரூபாய் 5000, ஸ்டீவன் வினோத்
விமல் ஜெயசி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. திரு அபிரகாம் அண்ணமாள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 20,000. திரு ஏற்காடு அந்தோணி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 70,000. திரு ஜினோ ராஜேந்திரன் இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. திரு ஜார்ஜ் ஜோசப் அருள்மரி அடைக்கலாபுரம் இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. திரு வில்லியம் தாமஸ் கிறிஸ்டினா மேரி சென்ட் மேரிஸ் நகர் இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திரு லூர்துநாதன் ஓசூர் இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திரு அருள் செல்வம் தனிஸ்லாஸ் இவரின் சார்பாக ரூபாய் 5,000. திரு பெலிக்ஸ் ஸ்டெல்லா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. செல்வன் யூஜின் அவரின் சார்பாக ரூபாய் 500. திரு தாமஸ் விமலி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500. திரு செல்வராஜ் லூர்து மேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. திரு ஏ ஜோசப் ரோஸ்மேரி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. திரு பிரகாசம் சலேத் மேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 200. திரு பிரின்ஸ் ரபேகா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. திரு மரிய லூயிஸ் சாந்தாமேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. திருமதி ஆரோக்கியம் ஜான் இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500. திருமதி மதலை மேரி பிராங்க்லின் அமலா குடும்பம் ரூபாய் 1,500. திருமதி ஜெயமேரி மரி அகஸ்டின் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 300. திரு மரிய ஜான் ஜோசப் நிர்மலா மேரி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. சிஸ்டர் மேரி அவரின் சார்பாக ரூபாய் 3,000. திரு மைக்கேல் அனிதா மேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு அலெக்ஸ் அவருடைய குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு செபாஸ்டின் பிரான்சிஸ் இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு இறுதியராஜ் சகாய ராணி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திரு ஆன் செல்வம் ரூபி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. திரு சம்மனசு ஐ மதலமுத்து இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500. திருமதி அகிலா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு சந்தனசாமி திரு ஆரோக்கியசாமி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 20,000. திரு ஹென்றி வில்லியம் ஜார்ஜ் புனிதா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,001. திரு இருதயராஜ் ரெஜி தெரேசால் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திரு அருமை செல்வன் மேரி லிசி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. திரு சந்தியாகப்பர் லில்லி இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திருமதி செபஸ்தியா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,500. திருமதி சந்தன மேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 200. திரு ஜோசப் கிளாரா மேரி இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 20,001. திரு பிரான்சிஸ் ரினர்ஸ் இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திருமதி ஜெயசீலி வெங்கடேஷ் குமார் இவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. திரு ஜான்பால் அமலா கனகராஜ் ரூபாய் 3,000. திருமதி தியானி ஜெனிபர் நிர்மல் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. திரு ஜான் புஷ்பம் அரிய புஷ்பம் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 5,000. திரு சபரியப்பன் பிலோமினா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 8,000. திரு ஆமில் பிலிப் அமலி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. திரு மணி கவுண்டர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. ஸ்கைலிங்ஸ் டெக்னாலஜிஸ் கோவை இவர்கள் சார்பாக ரூபாய் 10,000. திரு வின்சென்ட் பெரியநாய் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு ஏ தாமஸ் சகாயம் ரிசலியமிட்டி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 3,000. திரு ஆசீர்வாதம் எலிசபெத் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,500. திருமதி மதுரையம்மாள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. வேண்டுதல் உணவிற்காக அவர்கள் தனியாக ரூபாய் 500. திரு சக்திவேல் தேவகி குடும்பத்தின் சார்பாக தென்றல் நகர் இவர்கள் வேண்டுதல் உணவிற்காக ரூபாய் 3,000 மற்றும் ஆலய புதுப்பித்தல் பணிக்காக ரூபாய் 1,000 அளித்திருக்கிறார்கள். திரு சக்கரையாஸ் ஆரோக்கியமேரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1,000. திரு மதுரையம்மாள் திரு லிகோரி சந்திரா இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2,000. இவை இல்லாமல் நமது அருட்தந்தையர்கள் சார்பாக ரூபாய் 95,000 ரூபாய் நிதியாக பெறப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முழுக்க
காரணமாக இருந்தவர்கள் அருட்தந்தையர்கள். அத்துடன் இந்த ஆலயம் மேலே மலையால் கூரை ஒழுகிறது என்று பொருளாளர் தந்தை அவர்களை நாடும்போது நாங்கள் மறை மாவட்டத்திலிருந்து மேற்கூரை மட்டும் அமைத்து தருகின்றோம் அப்படின்றது சொல்லி ரூபாய் 1 லட்சத்துக்கு மேலாக இந்த சீட்டு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மறை மாவட்டத்தின் சார்பாக ஆயருக்கும் அதற்கு காரணமாக இருந்த பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த அந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துள்ளது. அடுத்து இந்த ஆலயம் எழுப்பதற்கு முதலாக உதவியவர்கள், அது நான் மறந்துட்டேன், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்தினர், அந்த வாலிபர் சங்கத்தாரர் ரூபாய் 10,000 முதலாக இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட உதவினார். அதனால் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட காரணமாக இருந்தவர்கள் ஏற்கனவே அருட்தந்தையர்கள் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். நாம அருட்தந்தையர்கள் போய் அவர்களை இந்த ஆலயத்தை பற்றி பேசும்போது அவருடைய வார்த்தை, ஆமா இந்த ஆலயம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆலயத்தை கட்டாயம் அதை புதுப்பிக்க வேண்டும் என்பதை தங்களுடைய வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் நம்மளுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் அவர்கிட்ட உதவி கேட்ட மாத்திரத்தில் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மேல இருக்கிற ஃபால் சீலிங் மெட்டீரியல், அதுவும் இந்த ஆலயம் சுற்றி இருக்கக்கூடிய வண்ணம் பூசுவதற்கும் அவர்கள் உதவி செய்தார்கள். அதற்காக அவருக்கு நம்ம ஊரின் சார்பாக அடுத்ததாக நமது ஆலயத்தின் முன்புறமாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், இந்த ஓவியம் மற்றும் அனைத்து சுரூபங்கள், இது அனைத்தும் வண்ணம் தீட்ட அதற்கு பண உதவி செய்தவர் நம்முடைய பொருளாளர் தந்தை அவர்கள். அதனால் நம்ம முன்னாள் பங்கு தந்தை சூசேராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஊரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுவதற்கு பண உதவி செய்த நமது மேனாள் முதன்மை குரு பேரூர் தந்தை அருள்ராஜ் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கும் ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பண உதவி செய்தவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை மரிய ஜோசப் அவர்களுக்கும் நமது ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் அருட்தந்தை மதலைமுத்து அவர்கள் பண உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செபாஸ்டின் அவர்களும் பண உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கும் நமது ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு அருட்தந்தை அருள் செல்வம் தூத்துக்குடி அவர்களும் பண உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கும் ஊரின் சார்பாக அந்த தந்தை நாடிய நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த ஆலயம் எழுப்புவதற்கு காரணமாயிருந்த நம்மளுடைய முன்னாள் பங்கு தந்தை அருள்சாமி அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களது நமது ஊரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஆலய பணி தொய்வில்லாமல் நடந்தேறுவதற்கு சில முக்கிய காரணமாக இருந்தவர் ஒரு 2 பேர் வேலைக்கே போகாம இங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அது பார்த்தாக்க நம்முடைய ஊர் கவுண்டர் திரு மரிய லாரன்ஸ் மணி என்கிற அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அடுத்தபடியாக திரு வில்லியம் அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அடுத்ததாக திரு அருமை செல்வம் ஆசிரியர் ஒரு நாளைக்கு 10 முறை தருமபுரிக்கு 3 நாளைக்கு போயிட்டு வருவார். அதனால இந்த விடுமுறை நாட்கள் முழுவதுமே இந்த ஆலயத்திலேயே கழித்து விட்டார். அதனால அவருக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்கள். அடுத்தபடியாக இன்னும்
நன்றி கூறுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து வந்து திரு மரிய இருதயம் பிரின்ஸ் குடும்பத்தார். இங்கு நம்முடைய நற்கருணை பெட்டி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த நற்கருணை பெட்டி மற்றும் அதனுடைய நற்கருணை பெட்டி பீடம், இந்த வாசக ஸ்டாண்ட், இது அனைத்தையும் இவர்கள் குடும்பத்தார் வந்து நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். அதனால அந்த குடும்பத்தாருக்கு நன்றி கூறுவோம். அடுத்து வந்து திரு ஜான் ரீஜா குடும்பத்தினர். இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் கல் எல்லாமே அவர்களோட டைல்ஸ் கல் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். அவங்க வந்து அவங்களுடைய அதை கல்லை பதித்தது எல்லாம் அவர்களே. அதனால அந்த குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்து திரு பிரான்சிஸ் லில்லி கார்பெண்டர் குடும்பத்தார். நம்முடைய கோயில் கதவு வந்து புதியதாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த கதவினுடைய டிசைன், முன்பக்க டிசைன் எல்லாம் வரைவதற்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள பொருட்களை அவர் இது செலவு பண்ணியிருக்கிறார். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக திரு ஜேம்ஸ், அவருடைய மாமியார், அவங்க பெயர் கேட்டால் தெரியல, பவுலினா, அவர்களும் தன்னுடைய பங்குக்கு நான் இந்த ஆலயத்திற்கு ஏதாவது செய்வேன் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ஃபேன் வந்து வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் இவ்வளவு எழில்மிகு ஆலயமாக மாற்றுவதற்கு பல்வேறு உடல் உழைப்பாளர்கள் உதவி இருக்கிறார்கள். முதலாவதாக திரு சின்னசாமி மேஸ்திரி, அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஸ்டீபன் வினோத், இங்க இருக்கிற ஒயரிங் வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுத்தார். அதில் நம்ம ஊருக்காரர், அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்க இருக்கிற அடுத்து வந்து திரு சமரன், அதோடு இந்த கபோர்டு ஒர்க் எல்லாம் செஞ்ச திரு சூசை, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிக்கவும். உங்கள் யார் யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் அனைவரையும் மனதில் வைத்திருக்கிறோம். தவறை விட்டிருந்தால் மன்னிக்கவும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கடைசியாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தி முதல் முறையாக இந்த பங்குல வந்து பங்கு குழுவை அமைத்தவர் நமது அருட்தந்தை அவர்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த அமைப்பு வந்து ஒரு புதியதாக இருக்க வேண்டும். பாரம்பரியமா கவுண்டர், கோயிலுக்குள்ள நாட்டம் அப்படின்னு இருந்ததை விட அவர்களுக்கு உதவியாக இன்னும் ஒரு குழுவாக ஒரு 8 பேர் கூட இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குழுவை அமைத்து எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகிறார். அதனால எங்களுடைய பாசத்துக்குரிய தந்தை அவர்களுக்கு ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்து கடைசியாக ஒரு இதுவரைக்கும் வந்து நிறைய செலவு செஞ்சிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுல பற்றாக்குறை இருக்கு. நிறைய பேருக்கு உங்க மனசுல வந்து இந்த கோயிலுக்கு இவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறாங்க, நாங்க எங்களால ஒன்றும் செய்யலையே அப்படின்ற மனசு உங்களுக்குள்ள தோணு இருக்கும். அதனால அவர்களா இப்போ வந்து திரும்பவும் கொடுக்க போறீங்க. அதனால அவர்களுக்கும் வந்து முன்பாகவே நன்றி சொல்லிடுறேன். அது வந்து நான் மொத்தமா சொல்லிடுறேன். இது வரைக்கும் மொத்த செலவினம் எவ்வளவு ஆனது, அது மொத்த மெட்டீரியல் வாங்கியதை விட இதுவரை மொத்த செலவு 6,72,777 ரூபாய். இதில் நன்கொடை வரவாக மட்டும் வந்தது 4,27,702 ரூபாய். இதுல வந்து சரி மீதி பணத்தை என்ன செஞ்சீங்க, எப்படி வந்தது அப்படின்னா 2 நல்ல உள்ளங்கள் அதுக்காக உதவுனாங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திரு மரிய இருதயம் ஆசிரியர், அவர் வந்து முன்பணமாக நீங்க செய்யுங்க, எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல நீங்க செய்யுங்க, நாங்க முன்பணமாக ரூபாய் 1,00,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மரியிறுதியம் ஆசிரியர் ரூபாய் 1,00,000, திரு அருமை செல்வம் ஆசிரியர் முன்பணமாக ரூபாய் 1,00,000, ஆக 2,00,000 அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அதனால திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அப்ப நன்கொடைக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாடு 2,55,075. ஆகவே இன்னும் நன்கொடை கொடுக்க மனமுள்ளவர்கள் கொடுத்து இந்த ஆலயம் சிறக்க உதவுமாறு உங்கள் அனைவரும் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. பிரியாணி ரெடியா இருக்குது, கவலைப்படாதீங்க. நான் ஒரு 5 நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான நேரம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அன்னை மரியாள் சொல்வார்கள், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்று. அதே மனநிலையோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன ஹிஸ்டரி மட்டும் சொல்லிட்டு நான் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது கவுண்டர் திருவாளர் அருளப்பன் மறைவுக்கு பிற்பாடு இந்த சவுலூரை வழிநடத்துவது எப்படி என்றெல்லாம் நிறைய கேள்விகள் வந்தது. பிறகு கவுண்டர் போட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இங்கே கூட்டம் கூடப்பட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதிய கவுண்டர் அவருக்கு உதவி செய்வதற்காக நிர்வாக குழு என்று ஒரு குழுவை அமைத்தோம். எனவே அந்த குழுவினருக்கு முதலில் நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, அன்றிலிருந்து இந்த ஆலயம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை இந்த ஆலயம் எப்படி இருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து வேலையை மந்திரித்தேன். முதல்ல ஃபாதர் கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு. நாம் மேற்கூரை மட்டும் போடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு மேற்கூரை போடப்பட்டது. பிறகு பெயிண்ட் அடிக்கலாம் என்று போடப்பட்டது. பிறகு ஒன்றாக இது வந்து இன்று இந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கு. நல்லா இருக்குதா? எல்லாரும் வேகமா கை தட்டுங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு 3 கூட்டங்கள் நடத்தப்பட்டது. ஊர் மீட்டிங் போடப்பட்டது. அதுக்கு இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் வரல. பட் வந்தவங்களை வைத்து நாங்கள் முடிவெடுத்து இருக்கிறதை வைத்து ஆரம்பிக்கலாம் என்று ஆரம்பித்து இன்று எல்லா கணக்கு வழக்கு செலவுகளையும் ஆசிரியர்கள் வாசித்தார்கள். நான் அதை சொல்ல போவதில்லை. என்னுடைய சார்பாக உதவி செய்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், உடல் உழைப்பு கொடுத்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பங்கு தந்த இந்த முறையிலே கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டுங்க. ஆண்டவர்களே, இந்த விழா நடைபெறுவதற்கு ஆயரவர்கள் இங்கே வர முடியவில்லை. அவர்கள் உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் நேற்று இரவு 8 மணியிலிருந்து எனக்கு ஒரே பதட்டமாகவே இருந்தது, எப்படி செய்வது என்று. ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தர்கிட்ட போய் தனியா பேசினேன், என்ன பண்ணலான்ட்டு. இருந்தாலும் மிக சிறப்பாக இது நடைபெறுவதற்கு கடைசி நேரத்து அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்த நமது பேரறிஞர் தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கும் சோசைராஜ் அவர்களுக்கும் எல்லாம் வேகமாக கைத்தறி நன்றி சொல்லுங்க. ஆகியோருடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்து இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நான் ஆயரவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆயர்கிட்ட கையில் கடிதம் வாங்கி கோயிலை ரிப்பேர் பண்ணணும்ட்டு புரோகிரேட்டருக்கு கொடுத்தோம். அதுக்கு கொஞ்சம் 80,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பிறகு கொஞ்சம் பிரச்சனை வந்தது. இந்த மறை மாவட்டத்தில் FCRலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னே போயிடுச்சு. கடவுள் இதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்து மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நேற்று இரவு தான் இந்த ஃபேனெல்லாம் வாங்கினாங்க. காலையில தான் போய் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் இந்த வேலை நடந்து கொண்டே இருந்தது. இந்த 2.5 மாதங்கள் நான் முடிந்தவரை இங்கே வந்தேன். எல்லா நாளும் எனக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இங்கே வந்து பார்த்து கொண்டிருந்தேன். எவ்வளவு பேர் வேலை செய்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் சாட்சியாக நான் நின்று கொண்டிருந்தேன். எனவே அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கிற அருட்தந்தையர்கள், சலேசியன் குருக்கள் 3 பேருக்கும், நமது மூத்த குருக்கள் 3 பேருக்கும்
அனைவரின் சார்பாக என்னுடைய தாழ்மையான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்சகோதரிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். பிரியமான சகோதரனே, உழைத்தவர்களை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. எனவே உழைத்த நபர்களுக்கு, உதவி செய்த நபர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே நமது தந்தை அருள்ராஜ் அவர்களை இந்த நிர்வாக குழுவில் இருக்கிற 10 பேருக்கும் துண்டு அணிவித்து அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல உதவி செய்த திரு கவுண்டர் மரிய லாரன்ஸ் அவர் கை தட்டுகிறாரும். வேகமாக கை தட்டுங்க. ஆயரின் சார்பாக, என்னுடைய சார்பாக, மறை மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 3-4 மாதமாக இந்த வேலைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு நன்றிகள். இரண்டாவது திரு வில்லியம் உதயசார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கைத்தட்டுங்களாலும் 2 பேரும் பிராக்டிகலா தினமும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எல்லா நாளும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எல்லா நாளும் இது செய்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய திரு மரிய இருதயம் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் கைத்தட்டுங்க. நமது ஊரில் கணக்கு வழக்குகளாம் பார்த்து கொண்டிருக்கிற திருவாளர் மரிய ஜான் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கைத்தட்டுங்க. இந்த நல்ல நாளிலே எல்லாருக்கும் ஒருத்தர் நன்றி சொன்னாரு. கணக்கு வழக்கெல்லாம் வாசித்தாரு. யாரு? சகாயராஜ் ஆசிரியர் அவர்கள் இந்த பங்கில் மிக முக்கியமான ஒரு உதவியெடுப்பாக இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சால்வையார் தந்தை அவர்களை கொண்டு அனுப்பார்கள். பார்ட் கிளாஸ் அவர் பார்த்துக்கிட்டாரு. இந்த கணக்கை பார்க்கறதுக்கு 2 பேர் வேணும்னு கேட்டோம். உடனே நினைவுக்கு வந்தது சகாயராஜ் ஆசிரியர் அவர்களும் அருமை செல்வம் ஆசிரியர் அவர்கள். 2 பேர் கைத்தட்டுங்க. அவங்க தான் இந்த வரவு செலவு கணக்கை எல்லாம் பார்த்து நமக்கு உதவி செய்கிறார்கள். 2 பேருக்கும் நன்றிகள். இவர்களோடு உதவி செய்திருக்கிற திரு ஜான் வில்லியம் எங்க இருக்கிறாரு? வாங்க சீக்கிரம். ஆம்ஸ்டர்டம் எங்க இருக்கிறார்? பாப்பா கைத்தட்டுகிறாரும். ஜார்ஜ் ஆசிரியர் எங்க இருக்கிறாரா? ஜார்ஜ் ஆசிரியர் அவர்கள். திரு மைக்கேல் எங்க இருக்கிறாரு? வாங்கப்பா. மைக்கேல் போஸ்கோ கீழப்பா. திரு எல்லாவற்றுக்கும் உதவி செய்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற திருவாளர் மரிய பெலிக்ஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். பெலிக்ஸ் எங்க? அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வுகளுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற நமது அன்பியங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற பங்கு குழுவில் முக்கியமான உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற திருவாளர் மான்ஃபோர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மான்ஃபோர்ட். ஜார்ஜ் ஆசிரியர் இருக்கிறாரா? இருந்தாரு. ஓகே ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபெலிக்ஸ் வேகமா கைத்தட்டு. அவங்க 2 பேருக்கு அப்புறம் சொல்றேன். நன்றி சார். போதும். தேங்க்யூ. 2 நிமிடம் மட்டும். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் முன்னால் நின்று வேலை செய்தார்கள். பின்னால் நின்று வேலை செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் நான் இதயத்தில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகள். கைத்தட்டுங்க எல்லாரும். இந்த நல்ல நாளில் இந்த திருவிழாவுக்கும் இந்த நாளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக உதயஸ்ரீ அம்மாவுக்கு இருக்கிற அருட்சகோதரர்களுக்கு கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த மிக அழகாக பாடிய பாடல் குழுவிற்கு நன்றி. பாடல் குழு என்ன சொல்லுங்க, பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த சிலருக்கு எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதான் பார்க்கணும். உங்க முகத்தெல்லாம் பார்த்துருங்க. என்ன சிலருக்கு தம்பி எங்க? ஜெய்சன் அவர்களுக்கும் ஒரு வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் மான்ஃபோர்ட் அவர்களுக்கும் கைத்தட்டி நன்றி சொல்ல பார்க்கலாம். தொடர்ச்சியா வரணும், தொடர்ந்து பாடணும். பாட்டு திருவிழாவுக்கு, திருப்பணிக்கு மிக முக்கியமான நாட்டுடைய திருவிழாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா சனி ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. இந்த பூத்தெழுத்து பிள்ளைகளா இந்த சிலையில யார் யாரு பூத்தெழுத்து பிள்ளை? கைத்தட்டி பார்க்கலாம் எல்லாரும். இவங்களுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. பிறகு அன்பார்ந்தவர்களே, கடைசியாக மிக முக்கியமாக சாப்பாடு தயார் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அதுக்கு உதவி செய்தவர்கள், இன்னும் உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அனைவரையும் வாழ்த்துகிறேன்.
அனைவரும் எழுந்து நின்று நாம் இப்பொழுது இறுதி பாடல் மாதா பாடல் பாடி நிறைவு செய்வோம். ஒரு சின்ன போட்டோ எடுத்துக்கலாம். ஃபாதர்ஸ்லாம் எல்லாருக்கும் உணவு இருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் நேரம் கடந்து விட்டது. பொறுமையாக காத்து அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறிய போட்டோ எடுக்கப்படும். ஃபாதர்ஸ் வச்சுங்க. பிறகு கடைசி பாட்டு பாடுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஆலயம் இன்று எப்படி இருக்கிறதோ இப்படியே இருக்கணும். இதுக்கு பொறுப்பு சவுளூர் இறை மக்கள். கைத்தட்டி பாருலாம். நீங்க தான் இந்த ஆலயத்தை பார்த்துக்கணும். கமிசாங்க அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பாரு. நீங்க தான் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை மிக முக்கியமாக பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமைகள் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.